இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வப்பிரதை அவர்களே, ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, ஈவிகே இளங்கோவனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய நம்முடைய மதிப்பிற்குரிய சிதம்பரம் உள்ளிட்ட அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தோழர்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் மாபெரும் தூணாக விலகிக் கொண்டிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக விலகிக் கொண்டிருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஈவிகே இளங்கோவன் அவர்கள். இரண்டு முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்திருக்கிறோம். இவர்களுடைய இழப்பும் ஒரு வகையில பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. நாட்டுக்காக மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில இருவரையும் அறிந்தவன் என்ற முறையில எனக்கும் இது ஒரு தனிப்பட்ட இழப்பு தான். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில அவர் பிறவி அரசியல்வாதி அல்ல. ஆனால் இளங்கோவன் அவர்கள் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். பகுத்தறிவு பேரன் தந்தை பெரியாருடைய பேரனாக, சொல்லின் செல்வர் ஈவிகே இளங்கோவனுடைய மகனாக, ஈவிகே சம்பத்தவுடைய மகனாக இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்து இறுதி வரை அரசியல் வானில் வளம் வந்தவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்ன டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையிலே அமைச்சராகவும் இடம்பெற்றிருந்தவர் நம்முடைய ஈவிகே இளங்கோவன் அவர்கள். ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர். ஆக அந்த இருவரும் தலைவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில இந்திய அளவிலே மட்டுமல்லாமல் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் மதிக்கப்பட்டவர். அவர் நினைச்சிருந்த எந்த கவலைகளும் இல்லாத, பரபரப்பில்லாத வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். அவரை போன்ற பொருளாதார மேதைகள், சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைந்து நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அது மிக நெருக்கடியான நேரத்தில் அந்த பொறுப்பை ஏற்று இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார். அவர் உருவாக்கி கொடுத்த பொருளாதார திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. 2004ஆம் ஆண்டு பிரதமர் நாற்காலி அவரை தேடி வந்தது, அவரை வந்து சேர்ந்தது. அந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அன்றைக்கு பிரதமர் பொறுப்பை அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் மட்டுமல்ல எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். ஆனால் பிரதமர் பதவியை அம்மையார் அவர்கள் மறுத்து அதை டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்தார். அதுதான் அன்னை சோனியா காந்தியுடைய பிறந்தமை. வலிமை வாழ்ந்த அரசியல் தலைவராக இல்லாத, ஆக விரும்பாத, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு முறை அல்ல 2 முறை 10 ஆண்டு காலம் அந்த பொறுப்பிலிருந்து அவர் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில்தான் பல்வேறு திட்டங்கள்
நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் எண்ணில் அடங்காதது. ஒவ்வொன்றும் மகத்தானதாக அமைந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்கக்கூடிய சட்டம், தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், லோக்பால் அமைப்பு சட்டம், வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம், நிலம் கையகப்படுத்தப்பட்டால் நியாயமான இழப்பீடுகளை வழங்கக்கூடிய சட்டம், கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மாநிலங்களில் அவரோட ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஆதார் அட்டைகள், இந்தியாவிலே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான 3G தொழில்நுட்பம், 50 காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில பேசக்கூடிய வசதி, இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 21 தமிழர்கள் இடம் பெற்றிருந்தாங்க. 8 கேபினெட் அமைச்சர்கள், 13 இணை அமைச்சர்கள், மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசில் கோல வச்சுள்ளது அவருடைய அமைச்சரவையில் தான். அது மிக மிக முக்கியமான பல துறைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது. அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் நமக்கு கிடைத்தன. நமது நூற்றாண்டு கோரிக்கையான தமிழ் செம்மொழி என்பதை அறிவிச்ச வரலாற்றுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். சென்னையில செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு, திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், 276 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மேம்பாடு, உரகடத்தில் ஒன்றிய அரசோட தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம், 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை, சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், சென்னை மாநகர்ல மெட்ரோ ரயில் திட்டம், 3676 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மேம்பாடு, உரகடத்தில் ஒன்றிய அரசோட தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம், 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை, சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம், 6000 கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டில் நீண்ட கோரிக்கையாக இருந்த சேது சமுதிர திட்டம் தொடக்கம், இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். தலைவர் கலைஞரோடத்தில் நெருங்கி பழகி நட்போடு அவர் இருந்தது யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் இத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டோட கனவுகளை மதிக்கிறவரா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள். தென்னக மக்களுடைய குரலின் தேசிய அளவிலான திட்டங்கள், கொள்கைகளை எதிரொலிக்கிறதுல அவர் உறுதி செஞ்சார். அந்த வகையில பார்த்தா மன்மோகன் சிங்குடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரும் இழப்பு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.